ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. மைத்ரேயனை பொறுத்த வரைக்கும் இது 13வது தடவை மாறுறாரு. 13வது. ஆமாம், அவர் ஒரு டம்மி பீஸ். ஓபிசிட்டு போனார், எடப்பாடிட்டு போனார், பிஜேபிக்கு போனார். அவர் போகாத ஒரே ஒரு கட்சி முஸ்லீம் லீக். எங்க அங்கே போக மாட்டார். ஆமாம், ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் காரர். ஜெயலலிதா இருந்தார், மோடியா லேடியா கொத்த பார்த்துக்கலாம் வாழ்னார் அந்த அம்மா. அந்த அம்மா மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதாவுடைய அந்த ஆளுமை உள்ள தலைவரே இல்லை. அப்போ அந்த ஆளுமை உள்ள தலைவராக மாறுவதற்கு என்ன செய்ய வேணும்? பிஜேபியை அனுசரித்து போவதை தவிர வேறு வழியே இல்லை. ஏன்னா பிஜேபி வலுவா இருக்கா டெல்லியில். இதுக்கு பின்னணியில் யாரு? பிஜேபி. அதனால எடப்பாடி அதிமுகவை காப்பாற்றுவதற்கு பிஜேபி மட்டுமல்ல, பேயிடம் கூட நட்பு வைத்து இந்த அதிமுக காப்பாற்றிருக்க. எந்த சலசலப்பையும் உண்டு பண்ண முடியாது. அது பெரிய பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது எடப்பாடி. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவில் இருந்து அவ்வப்போது ஏதாவது ஒரு தலைவர்கள் இல்லை முக்கிய நபர்கள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. அதற்கு முன்னாடி அன்வர் ராஜா அவர்களை பார்த்தோம். அப்புறம் இப்போது இன்றைய தினம் மைத்ரேயன் அவர்கள் வெளியேறியிருக்கார். முன்னாள் அதிமுககாரர் ஓபிஎஸ் அவர்கள் போய் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்க்குறார். தங்கமணி அவர்கள் கூட வெளியேறுவார், திமுகவில் போய் இணைஞ்சிருவாருன்னு சொல்லி இன்றைய தினமலரில் கூட வந்திருந்தது. என்ன நடக்குது? எதனால் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு தாவுவதில் குறியாக இருக்காங்க இந்த மாதிரியான தலைவர்கள்? என்ன காரணம்? இல்லை, இப்போது அன்வர் ராஜா ஒரு பெரிய சிறுபான்மை மக்களுடைய தலைவரும் அல்ல, அதிமுகவில் ஒரு பெரிய சக்தியும் அல்ல. அதிமுகவில் எது பெரிய சக்தினா ஒரே ஒரு இரட்டை இலை தான். இரட்டை இலை எங்கு இருக்கிறதோ அந்த பின்னணியில் யார் இருக்கிறார்களோ, தேர்தலில் நிற்கிறார்களோ, அது சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ முதலமைச்சரோ பொதுச் செயலாளரோ, இரட்டை இலை வைத்திருப்பவர் மட்டும்தான் அந்த கட்சியில் பெரிய தலைவர். இப்போ மைத்ரேயனை பொறுத்த வரைக்கும் இது 13வது தடவை மாறுறாரு. 13வது தடவை. ஆமாம், அவர் ஒரு டம்மி பீஸ். ஓபிசிட்டு போனார், எடப்பாடிட்டு போனார், பிஜேபிக்கு போனார். அவர் போகாத ஒரே ஒரு கட்சி முஸ்லீம் லீக். எங்க அங்கே போக மாட்டார். ஆமாம், ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் காரர். இந்த ஆர்எஸ்எஸ் காரரான மைத்ரேயன் நீங்கள் ஒரு மயிலாப்பூரில் கவுன்சிலர் எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது. இந்த மயிலாப்பூர்காரரை அதிமுக தான் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி, ஜெயலலிதா தான் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினார். இந்த நாடாளுமன்றத்தில் இருந்த காலத்தில் இவர் அதிமுகவுக்கு விசுவாசமாக இல்லாமல் பிஜேபிக்கு விசுவாசமாக இருக்கிறார் என்ற காரணத்தினால அதிமுகவிலிருந்து விரட்டப்பட்ட ஒரு அகதி. அதன் பிறகு என்னாச்சுன்னா ஓபிஎஸோட சேர்ந்துக்கிட்டார். ஓபிஎஸோடு இருந்து டெல்லி லாபிகளை, ஆர்எஸ்எஸ் லாபிகளை, பிஜேபி லாபிகளை ஓபிஎஸ்க்கு கற்றுக் கொடுத்தவர், வழிகாட்டியவர் இந்த மைத்ரேயன். ஓபிஎஸ் டெல்லிக்கு போனார்னா மைத்ரேயன் வீட்டில் தான் தங்குவார். மைத்ரேயனுக்கு டெல்லி நாடாளுமன்றத்தில் கொடுக்கப்படுகிற எம்பி கோட்டர்ஸ் தான் தங்குவார். ஒரு முறை மோடியை சந்திப்பதற்காக டெல்லிக்கு போகிறார். அப்போ மைத்ரேயன் டெல்லியில் இருக்கார். ஓபிஎஸ் மைத்ரேயன் வீட்டுக்கே போகாமல் தமிழ்நாடு ஹவுஸில் தங்கி மோடியை பார்க்குறாரு. எப்பொழுதுமே மைத்ரேயன் வீட்டுக்கு தங்கி மைத்ரேயனும் ஓபிஎஸ் தான் மோடியை பார்ப்பாங்க. மைத்ரேயனுக்கு தெரியக்கூடாத ரகசியங்கள்ல ஓபிஎஸ் போய் யாரை பார்க்குறாரு? மோடியை. அதிர்ச்சி ஆகிறாரு டிவியை பார்த்துட்டு. கிளம்பி சென்னைக்கு ஓபிஎஸ் மூஞ்சிலேயே முடிக்கூடாதுன்னு கிளம்பி வர்றாரு. ஏர்போர்ட்டுக்கு வருகிற பொழுது, விமான நிலையத்துக்கு வருகிற பொழுது ஓபிஎஸ் தொலைபேசியை தொடர்பு கொண்டு, அண்ணா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க வாங்கங்கிறார். வேண்டா வெறுப்பாக திரும்பி ஏர்போர்ட்டில் எங்கே போகிறாரு? வீட்டுக்கு போய் ஓபிஎஸை வேண்டா வெறுப்பாக வரவேற்கிறார். அதோடு ஓபிஎஸ் இவர் கட்சியில் இல்லை, இவர் ஓபிஎஸ் கட்சியில் இல்லை, காணாமல் போயிட்டார். மீண்டும் அதிமுகவில் இணைந்து கொள்கிறார். அதிமுகவில் இணைந்து கொண்ட பிறகும் பாஜகவுக்கான உளவாளியாக இருக்கார். பாஜக எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற வேலுமணி, தங்கமணி கும்பல்ல இவர் பயணிக்கிறார். ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய தொடர்பு, ஆரம்ப கால உறுப்பினர். நீங்க அவாள் இவாள்
மயிலாப்பூர் ஐயங்கார். அப்போ எடப்பாடிக்கு எந்த காலத்திலும் விசுவாசமாகவோ, அதிமுக விசுவாசமாகவோ, ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாகவோ எந்த காலத்திலும் இருந்ததில்லை. அதே போலதான் அன்வர் ராஜாவும். நீங்க ஒரு தலைமை வலுவாக மாறிவிட்டால் அந்த தலைமையை ஆதரிப்பது தான் அரசியலே தவிர அங்கு இருந்து கொண்டே எடப்பாடி விமர்சிப்பது அரசியல் அல்ல. மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் தொடர்ந்தார். அன்வர் ராஜா நாடாளுமன்ற உறுப்பினராக எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இப்படியெல்லாம் இருந்த ஒரு அன்வர் ராஜா. ஆனால் இந்த அன்வர் ராஜா இவர் திமுக மனநிலையில் இருப்பதற்கு காரணம் பாஜக அதிமுக கூட்டணி வந்து விட்டது. அங்க பல முஸ்லீம்கள் இருக்காங்க. அதிமுகவுடைய அவை தலைவரை யாரு? தமிழ் மகன் ஹுசேன், அவரு முஸ்லீம். அவருக்கு இல்லாத சூடு, சோரணை, உப்பு, உரப்பு எல்லாம் எப்படி அன்வர் ராஜாவுக்கு வந்தது? அன்வர் ராஜா அதிமுகவில் இருப்பதற்கு அவருக்கு எந்த காலத்திலும் விருப்பம் இல்லை. எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்ளாமல் எடப்பாடியோடு இருந்தார். இப்போ மூழ்கிற கப்பலான திமுகவுக்கு கிளம்பி போயிட்டார். இப்போ அவருக்கு இலக்கியணியோ ஏதோ ஒரு அணி கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம டம்மி பீஸு முஸ்லீம் கட்சி போவதை தவிர வேறு வழி இல்லாத மைத்திரைன்னு போயிட்டு, இதனால அதிமுகவுக்கு எந்த இழப்பும் இல்லை. பெரிய இழப்பு, பெரிய இழப்புல ஓபிஎஸ்ஓயே இழப்பு இல்லை. 25 ஆண்டு காலம் நீங்க ஜெயலலிதாவுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்த சசிகலா போய் இழப்பு இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர், பொருளாளர், எம்எல்ஏ இப்படி இருந்த டிடிவி போய் ஒரு இழப்பு இல்லை. முதலமைச்சர் 3 முறை, துணை முதலமைச்சர், பொதுச் செயலாளர், பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர், இப்படி தேனி மாவட்ட கச்சா புச்சா அவர் ஓபிஎஸ் போய் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஆடி காத்து அம்மியே போகிற பொழுது சாதாரண இலைகள் எல்லாம் போய் அதிமுக ஒன்றும் நடக்காது. அதிமுக இரட்டை இலை இருக்கிற வரை, இரட்டை இலை தலைமை தாங்குகிற வரை யாரு போயும் அதிமுகவை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. இந்த பரப்புரை எடப்பாடி அவர்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா தொடர்ந்து இந்த பரப்புரையை மேற்கொண்டுகிட்டே இருக்காரு. அவர் ஒரு திட்டம் போட்டார், இது அவருக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு மாறினோடனே அதை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கார் அந்த சுற்றுப்பயணத்தை. இந்த சுற்றுப்பயணத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு? அதாவது அதிமுக பலவீனமாக இருக்குது. அதிமுக தொண்டர்கள் வருத்தத்தில் இருக்கிறான், இப்படி பல கதைகள் புனையப்பட்டு. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லையா, அதிமுக தொண்டை எப்பவுமே உற்சாகமாக தான் இருக்கான் என்பதை அரசியல் எதிரிகளுக்கும், உள்ளே உள்ள துரோகிகளுக்கும், வெளியே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் காண்பிப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்துக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிறார். திமுகவில் பரபரப்பாக இருப்பதை காட்டிலும் அதிமுக தொண்டன் பரபரப்பாக இருக்கிறான், சோர்ந்து போக வேண்டியதில்லை. தேர்தலில் வெற்றி நமதே, நாளை நமதே, எம்ஜிஆர் படம் மாதிரி பல்லாண்டு வாழ்க, இப்படியெல்லாம் அதிமுக தொண்டனை களத்துக்கு வர வைப்பதற்கான அரசியலை எடப்பாடி வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கார். போகிற பக்கம் பூரா நீங்கள் அதிமுக தொண்டை, ஐடி விங்கு, ஆந்திராவில் பவன் கல்யாணுக்கு வேலை செய்த அதே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர், மினி பிரசாந்த் கிஷோர், அத்தனை பேர் எடப்பாடிக்கு பறந்து பறந்து வேலை செய்கிறாங்க. அதிமுகவுக்கு பறந்து பறந்து வேலை செய்கிறான். தன்னோடு யாரையும் அழைத்து போகவில்லை. தங்கமணி, வேலுமணி, வீரமணி, செங்கோட்டையன் யாரையும் கூப்பிடல. அவரு சிங்கிரா வருங்கிற மாதிரி அவரே எல்லா ஊருக்கும் போகிறார். எல்லா மாவட்ட செயலாளர்களோடு கலந்துரையாடுகிறார். எத்தனை சதி, எத்தனை துரோகம், அத்தனையும் முறியடித்து முன்னேறுகிறார் எடப்பாடி. அதிமுக தொண்டை சரியா இருக்காங்க, ஏத்துக்கிட்டான். அதனால அதிமுக ஒரு பிரதான கட்சி, எம்ஜிஆருடைய கட்சி, 77 நாட்டை பிடிச்ச கட்சி. அதனால அந்த கட்சி அவ்வளவு சீக்கிரமா ஆட்சியோ அதிகாரத்தையோ அந்த கட்சி தொண்டனையோ அது இழக்காது. இல்லை, இவங்களெல்லாம் எப்படி பார்க்குறேன்? இந்த மாதிரி வெளியே போகிறாங்க இல்லையா, பாஜக கூட்டணி வேண்டாம், எங்களுக்கு இவங்களோட சேர்றதுனால பெரிய பிரச்சனை இருக்குது, இவங்களை ஆட்டி வைக்கிறதே டெல்லி தான் அப்படின்ற மாதிரியான வசனங்களோடு தான் அவங்க வந்து திமுகலேயே போய் சேர்றாங்க. அப்படின்னும் போது இதை எப்படி பார்க்குறாங்க அவங்க, வெளியே போகிறத எப்படி பார்க்குறாங்க? இல்லைங்க, இப்போது எடப்பாடி பிஜேபியோடு இப்போ சேரலைன்னா, இப்போ 2016 ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு எடப்பாடி பிஜேபியோடு சேரலைன்னா அதிமுக ஒரு 7 அதிமுகவை மாறி இருக்கு, 7 அதிமுகவை மாறி இருக்கு. அப்போ அந்த 7 அதிமுக ஒரே அதிமுக ஆக்கியது எடப்பாடி தானே. பிஜேபியை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வலுவா அன்னைக்கு அதிமுகவும் இல்லை, எடப்பாடியும் இல்லை. ஜெயலலிதா இருந்தார், மோடியா லேடியா கொத்த பார்த்துக்கலாம் வாழ்னார் அந்த அம்மா.
அந்த அம்மா மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதாவுடைய அந்த ஆளுமை உள்ள தலைவரே இல்லை. அப்போ அந்த ஆளுமை உள்ள தலைவராக மாறுவதற்கு என்ன செய்ய வேணும்? பிஜேபியை அனுசரித்து போவதை தவிர வேறு வழியே இல்லை. ஏன்னா பிஜேபி வலுவாக இருக்கான் டெல்லியில். பிஜேபியை எதிர்த்தால் யாருடைய நிலைமை வரும்? பல மாநிலத்தில் பார்க்குறோம். பால் தாக்கரே கட்சி, உத்தவ் தாக்கரே பார்க்குறோம். என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆட்டா ஓட்டிட்டு வந்த ஏக்நாத் ஷிண்டே வில்லு அம்பு அவர் சின்ன வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். முதலமைச்சர் அந்த கட்சியினுடைய ஸ்தாபகர் பால் தாக்கரே மகன் கடைசி வருஷத்தில் உட்கார்ந்துருக்கார். இதுக்கு பின்னணியில் யாரு? பிஜேபி. அதனால் எடப்பாடி அதிமுகவை காப்பாற்றுவதற்கு பிஜேபி மட்டுமல்ல பேயிடம் கூட நட்பு வைத்து இந்த அதிமுக காப்பாற்றிருக்க. இது எப்படித்தான் பார்க்கணும்? அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த வேலை புரியும், யதார்த்தம் புரியும். இவர்களுக்கெல்லாம் இந்த அன்வர் ராஜாக்கள் மைத்திரன் எல்லாம் நெடுஞ்செலியனே அதிமுக விட்டு போனார். ஜெயில என்னுடைய உடம்புல சில ரோமங்கள் உதிர்ந்து போச்சுன்னு நான் அதுக்கு மேலே பச்சையாக சொல்ல முடியல. அண்ணாவோடு அரசியல் பண்ணவர், கருணாநிதியோடு அரசியல் பண்ணவர், எம்ஜிஆரோடு அரசியல் பண்ணவர் யார்? நெடுஞ்செழி. நடமாடும் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகமே போய் மயிலாப்பூரில் 687 ஓட்டு வாங்குச்சு. யார்? நெடுஞ்செழியன். அன்வர் ராஜாவை மைத்திரையன் 6.5 கோடி ஓட்டெல்லாம் வாங்க முடியாது. அதனால் இதெல்லாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது ஒரு பெரிய சக்திகளே இல்லை. அதிமுகவில் எந்த சலசலப்பையும் உண்டு பண்ண முடியாது. அது பெரிய பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது எடப்பாடி. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.